இதெல்லாம் எப்போ எடுத்த வீடியோன்னு எனக்கெல்லாம் ஞாபகமே கிடையாது. ஆனால் எங்கள் அக்கா குட்டி நாயை பார்க்குறதுக்கு வந்திருந்தா அப்போ எடுத்த வீடியோன்னு மட்டும் தெரியும். எத்தனை நாள் ஆச்சுன்னுலாம் தெரியாது. நான், எங்கள் அக்கா, என் பையன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் மாமா பொண்ணு எல்லோருமே ரோசி குட்டி போட்டிருக்கலாம் அதுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே போய் நாய்க்குட்டியெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. உண்மையை சொல்ல போனால் பிறந்தப்போ கூட ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக புசு புசுன்னு ஆயிடுச்சா. ஃபஸ்ட்டெல்லாம் என் பையனுக்கு வீடியோ எடுத்தாலே பிடிக்காது. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்தால் ஹாயெல்லாம் போடுவோம். எங்கள் அக்கா கொஞ்சம் நேரம் குட்டி பேபிஸ் வச்சிட்டு இருந்தாலும் நானும் கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சிட்டு இருந்தேன். என் பையனுக்கும் என் மாமா பொண்ணுக்கும் அந்த நாய்க்குட்டின்னா போதும். நான் நாய்க்குட்டியை தூக்குவேன், பட் மேலே வந்து தொத்து போடுது, அது கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்கள் அப்பா சைடில் மூட்டை தூக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சா. எங்கள் அப்பாலாம் தூக்குறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்களை கஷ்டம் தெரியாமல் வளர்த்துருச்சு. நானும் கல்யாணமே பண்ணி போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாயை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கருக்கல் ஆச்சா வீட்டை மக்கள் கிளம்பியாச்சு. கருக்கல்ல கொஞ்சம் அங்கிட்டு பாம்பு அலையுமா, அதனாலே நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்